ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்னமனூர் சந்தை கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த சின்னமனூர் சந்தை கடை வந்து பார்த்தீங்கன்னா காலமாக வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது. சந்தைக்குள்ள உள்ள போக போகிறோம். சந்தைக்குள்ள என்னென்ன விலைவாசிகள் இருக்குன்றது இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம கடையில் வாங்குறத காட்டிலும் இன்னைக்கு சந்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தேனி மாவட்டத்தில் காலமாக சந்தை கடைகள் வந்து இயங்கிட்டு தான் இருக்குது. சந்தை கடைனாலே வந்து பார்த்தீங்கன்னா விலைவாசிகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். உள்ள நுழைஞ்சிட்டாலே நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எதுவாக இருந்தாலும் இந்த சந்தை கடைக்குள்ள வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன கடைகள் என்னென்ன விலைவாசி இருக்குன்றது பார்க்கலாம். இப்போ நம்ம சந்தையினுடைய என்ட்ரன்ஸில் தான் வந்து நிற்கிறோம். என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பூண்டுகள் தேங்காய் கடைகள்லாம் வந்து இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மளிகை சாமான் வத்தல் எல்லா ஐட்டத்தையும் இங்கே வந்து வச்சுருக்கிறாங்க. இங்கேயும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர்லாம் இங்கே என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க. இங்கே வந்து கூடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா கூறு போட்டு வச்சுருக்காங்க. 20 ரூபாய். இங்கே இருக்கக்கூடிய இந்த கூடையில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா அப்படி சொல்லி வித்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம சந்தை கடையிலே வந்து பார்த்தீங்கன்னா கூறு இந்த கீரை கட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அதையும் நம்ம வந்து இங்கே பார்க்குறோம். நம்ம ஒரு வெளியில் நம்ம ஒரு மளிகை கடைக்கு போனால் வந்து ஒரு சில பொருட்கள் இருக்கும், ஒரு சில பொருட்கள் வந்து இருக்காது. அதே நம்ம வந்து சந்தைக்குள்ளே வந்துட்டாலே எல்லா பொருட்களையும் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். காய்கறிலாம் வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்றதையும் பாருங்கள். இங்கே கூறு எல்லாத்தையும் வச்சுக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா சொல்லி இங்கே கூவி விற்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், மல்லித்தலை வந்து இந்த ஒரு கட்டே வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு தான் இவங்க வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுவே நம்ம கடையில் வாங்கினோம்னா இதை வந்து வெயிட் போட்டு நமக்கு இட கணக்கில் தான் தருவாங்க. இங்கே வாழைத்தண்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. வாழைத்தண்டு வாழைப்பூவு நம்ம இதை வந்து 27 வகையான நோயை கட்டுப்படுத்துற பொருள். 27 நோயை வந்து பார்த்தீங்கன்னா 27 வகையான நோயை கட்டுப்படுத்துற பொருள். இது எவ்வளோண்ணா? இது இந்த இஞ்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு வந்து அந்த தட்டில் வச்சுருக்காங்க. நம்ம கடையில் வாங்கினீங்கன்னா 1/4 கிலோ 1/2 கிலோ தான் நம்ம வந்து வாங்குவோம். இங்கே 10 ரூபாய்க்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டியாகவும் வச்சுருக்காங்கன்றதையும் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த பாக்கெட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாயா. இங்கே வந்து கடுகு வெந்தயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே 10 ரூபா பாக்கெட்டில் வச்சுருக்காங்க. இது எல்லாமே வா இங்கே பாருங்கள், 10 ரூபாய்க்கு எந்த அளவுக்கு குவாலிட்டியாகவும் வச்சுருக்காங்க, குவான்டிட்டியாகவும் இருக்குது. கடையில் போயிட்டு வாங்குறத காட்டிலும் சந்தை கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான விலையில் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். தேனி மாவட்டத்தில் மட்டும்தான் ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கிறது. சின்ன வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 1.25 கிலோ 100 ரூபாய்க்கு சொல்கிறாங்க. அது வந்து கொஞ்சம் தரம் பிரிக்கப்பட்டு இங்கே விலைவாசிகள்லாம் வந்து இருக்குது சந்தை கடைகளில். நம்ம சந்தை கடையில் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டில் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். பூ ஒரு பூ எவ்வளோங்க? இந்த ஒரு பூ வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபாயா. இன்றைய ரேட்டு வந்து நிலையை வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே கீரை வகைகள் மல்லித்தலை புதினா தலை எல்லாமே வந்து இருக்குது. இஞ்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க. முருங்கைக்கீரையும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுக்கட்டாக வச்சுருக்குறாங்க. எவ்வளோக்கா அது? 10 ரூபாய்க்கு பாருங்கள் எந்த அளவுக்கு குவான்டிட்டியாக பச்சை மிளகாலாம் இருக்குது. இஞ்சியும் 10 ரூபாயா. இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபாயா. இஞ்சி வந்து எவ்வளோ பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கிறது. கிழங்கு இந்த உருளைக்கிழங்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபா சொல்கிறாங்க. ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. வெங்காயம் உங்களுக்கு இந்த பெல்லாரி வெங்காயம் வெறும் 50 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவே நம்ம கடையில் வந்து வாங்கினோம்னா ஒரு 70 ரூபா 80 ரூபா வரைக்கும் வச்சுருப்பாங்க. தக்காளி எவ்வளோ வருது? தக்காளி வரும் பாருங்கள், விலைவாசி ரொம்ப கம்மியாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. 2 கிலோ 50 ரூபாய்க்கு இங்கே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே 20 இங்கே பாருங்கள் 20 ரூபாய்க்கு பாருங்கள் எல்லாமே 20 ரூபாய்க்கு தான் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவினிங் டைமில் வந்தோம்னா இந்த இடத்துல வந்து நம்மளால் நடந்து போகக்கூட வழி இருக்காமல் அந்த அளவுக்கு கூட்டமாகவும் இருக்கும். நான் அந்த நேரத்தில் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டேன் நான் இப்போது. ஏன்னா உங்களுக்கு சந்தை கடையில் என்னென்ன கடைகள் இருக்குன்றதை காமிக்கணும் அப்படின்றதுக்காக முன்னாவே வந்துட்டேன் நான். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டிருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நீ இது மாதிரி வீடியோஸில் நம்ம சேனலில் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்க போது. தேனி மாவட்டத்தில் சின்னமனூரில் மட்டும் இல்லைங்க சந்தை,
தேனிலையும் சந்தை இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாளையத்தில் இருக்குது, தேவாரத்துலேயும் சந்தை கடைகள் வந்து இருக்குது. ஒவ்வொரு சந்தை கடையிலையும் நான் வந்து 7 நாட்கள் 7 சந்தையை வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் வந்து இயங்கிட்டு இருக்குது. நம்ம ஒவ்வொரு சந்தையாகவும் இனி வரக்கூடிய வீடியோக்களில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். கூடிய விலைவாசிகள் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லாத்தையுமே வந்து நான் முழுசாக கேட்டு போட முடியாது, வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு சில கடைகளில் மட்டும் நான் விலைவாசியை வந்து கேட்டிருக்கேன். மற்ற கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கடையிலையும் ஒவ்வொரு விலைவாசி வந்து இருக்குது. அதை வந்து மக்கள் வந்து நம்ம வரும்போது பார்த்து வாங்கிக்கலாம். இங்கே உள்ள நம்ம இந்த சைடில் வழியாக நம்ம வந்து போனீங்கன்னா இங்கே பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லைன் நம்ம வந்து உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இது ஒரு கட்டு எவ்வளோங்க? இது எவ்வளோ? இது இங்கே பாருங்கள், 10 ரூபாய்க்கு இவ்வளோ அதிக குவான்டிட்டியாக இருக்கக்கூடிய அப்பளக்கட்டு வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபாயா, இது வந்து 30 ரூபாயா. அதை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது இது 20 ரூபா தானா? நம்ம இது கடையில் வந்து பார்த்திங்கன்னா அது வெயிட் போட்டு தான் தருவாங்க, இல்லைனா பேக்கெட் கணக்கில் பேக்கிங் பண்ணி தருவாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நம்ம சந்தை கடையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கம்மியாகவும் இருக்குது. நான் இது எவ்வளோ? இதுக்கு ஒரு 20 ரூபாய்க்கு இந்த லெமன்லாம் வந்து வச்சுருக்காங்க. இது கிலோ கணக்காண்ணே. இப்போ இந்த லெமன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கு எவ்வளோ இன்றைக்கி ரேட்டு? இன்றைக்கி கிலோ 100 ரூபாய் போயிட்டுருக்கு. இதுவே நம்ம வந்து அதிகமாக வாங்க தேவையில்ல, கம்மியான விலையில் வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னு நினச்சினா இந்த கூரா கூட நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லா சந்தை கடையிலும் போடுறீங்களா? இப்போ சந்தை கடைன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேனி மாவட்டத்தில் எங்கெங்கே சந்தை இருக்குதோ எல்லா சந்தை கடையிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்ணன் கடை வந்து போட்டிருப்பாங்க. அதே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள், கரண்டியாக இருக்கட்டும், சொம்பாக இருக்கட்டும், கப்பாக இருக்கட்டும், பெண்களுக்கு தேவையான காஸ்டியூம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கடைகளில் வந்து இருக்குது. அதையும் நம்ம வந்து இங்கே அந்த சந்தை கடையில் வந்தால் நம்ம வந்து வாங்கிக்கலாம். சந்தை கடையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மளிகை கடை ஜாமான்கள் நம்ம பொருட்கள் வாங்கணும்னு நினைப்போம். அந்த பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தை கடைகளில் வந்து கிடைக்கிது நமக்கு. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரெஷ்ஷாக வச்சு வெறும் 20 ரூபாயா? இன்றைக்கி ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபாய்க்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. தக்காளி 10 ரூபாய்க்கும் இருக்கா? ஓ, இதில் வந்து 2 ரகமாக பிரித்து 10 ஒன்று 20 ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இன்றைய நிலைமை வந்து பார்த்திங்கன்னா தக்காளினுடைய ரேட்டு இன்றைக்கி அதுதான். இந்த கீரை கட்டலாம் அவனுக்கு 10 ரூபாய்க்கு பாருங்கம்மா. இது என்ன? இது என்ன கீரை? மெனு தக்காளி. அது புதினா? புதினா வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ரேட் எப்படி போயிட்டுருக்கு? இன்னைக்கு ரேட் எப்படி போகுது? மலிவு தான். கேரட்டு பீன்ஸு 60. பட்டாணி கிலோ 80. ஊட்டி பீட்ரூட்டு, ஊட்டி கிழங்கு, கோஸு. நம்ம சந்தை கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவும் நம்ம வந்து காய்கறிகளை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ணா இது என்ன காய்? இந்த பக்கம் அப்படியே போனோம்னா நமக்கு கருவாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கருவாட்டு கடைகள் ஃபுல்லாக இங்கே வந்து இருக்குது. அரை கிலோக்கு 40 ரூபா. யூடியூப்
இதெல்லாம் என்ன கருவாடு? உப்பு கருவாடுனே, பால்சிரா, நெய் மீன். இது உப்பு கருவாடு. நெய் மீன்ல செகண்ட். ஓகே. 160 வரும் வஞ்சர மீன். ஓ 180க்கா? 60. 50 இதெல்லாம் 40. நல்லா எடுங்க, நல்லா எடுங்க. இப்ப நம்ம வந்து பழைய கட்டடத்துல தான் வந்து நம்ம நிக்கிறோம். இப்ப புதுசா வந்து பாத்தீங்கன்னா சந்தையை வந்து புதுப்பிச்சு இந்த கட்டட வேலைகள்லாம் நடந்து சந்தை நடந்துகிட்டு இருக்கு. முன்ன வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலைகள்லாம் வந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. அந்த நேரத்துல வந்து சந்தை வந்து இடைப்பட்ட காலத்துல வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இப்ப பாருங்க சந்தையினுடைய கட்டடங்கள்லாம் புதுப்பிச்சு எந்த அளவுக்கு வந்து நீட்னஸா வச்சிருக்காங்கன்றதையும் பார்க்கலாம். வேலைகள் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதையும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது முழுமையா வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலைகள் முடிஞ்சிச்சுன்னா இன்னும் சந்தை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும் அப்படின்றத நம்ம வியூவர்ஸ் எல்லாத்தையுமே தெரிவிச்சுக்கிறோம். எவ்வளோக்கா இது? இந்த கூறு வந்து பாத்தீங்கன்னா 20 ரூபாயா? 20 ரூபாய்க்கு நம்ம வந்து பாருங்க எவ்வளோ குவான்டிட்டியா இருக்கு. இது எல்லாமே 20 ரூபாயா? இந்த தட்டுல இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 20 ரூபா தான் சொல்றாங்க. 20 ருபீஸ் தான். நம்ம கடைகள்ல வந்து வாங்கினா கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். சந்தை கடையிலே வந்து நம்ம வந்து வாங்கும் போது பாத்தீங்கன்னா விலை வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு எல்லாமே. சந்தையில வந்து பாத்தீங்கன்னா அந்த பயிர் வகைகள்லாம் இங்க கடையை வச்சிருக்காங்க. இது எல்லா பொருட்களும் வந்து இங்க வச்சிருக்கிறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா விலைகள் வந்து ரொம்ப கம்மியாகவும் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. கடையில வந்து நம்ம வந்து வாங்குறத காட்டிலும் இங்க வந்து வாங்கினோம்னா ரொம்ப கம்மியான ரேட்ல அதுவும் பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா தரமா தான் வச்சிருக்கிறாங்க. அதையும் நம்ம வந்து இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம சந்தையினுடைய கடைசி பகுதிக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த கடைசி பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இந்த பூஜை சாமான்கள்லாம் வைக்கக்கூடிய பாக்கு எல்லாமே வந்து வச்சிருக்காங்க. இதுல எல்லா பொருட்களையும் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பலசரக்கு கடைகள் மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா எல்லா பொருட்களுமே இங்க கிடைக்குது. இதையும் நம்ம வந்து இந்த சந்தையிலே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம மளிகை கடையில போயிட்டு வாங்குறத காட்டிலும் இந்த சந்தையில வந்து பாத்தீங்கன்னா விலை ரொம்ப கம்மியாகவும் மலிவாகவும் இருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பூட்டு சாவி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து வச்சிருக்காங்க. கண்ணாடி வயல் எல்லாமே இங்க இருக்கு. நம்ம சந்தை கடையில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விலை கம்மியாவும் இருக்கும். ஸ்நாக்ஸ் ஷாப்பும் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு பாக்குறதுக்கு.
நம்ம போகக்கூடிய வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா கூட கோழி நாட்டு கோழிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சந்தையினுடைய வெளிப்புறத்தில் தான் வந்து இங்கே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு நாட்டு கோழிலாம் இங்கே இருக்குன்றதையும் பாருங்க, எந்த அளவுக்கு இருக்கு. அது நம்ம ஒரு கோழி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கணும்னு நினச்சோம்னா நம்ம வெளியில போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஆனால் சந்தை கடையில் வந்து வாங்கினோம்னா ரொம்ப கம்மியான ரேட்டில், சந்தை கடையில் வந்து வாங்கினா ரொம்ப கம்மியான ரேட்ல சீப்பாகவும் இருக்கும். இங்கே கூடைகள்லாம் பின்னிட்டும் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம கேட்ட மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து ரெடி பண்ணி தந்துட்டு இருக்காங்க. அதையும் நம்ம வந்து பார்க்குறோம். இங்கே பாருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன். ஃபுல்லாக சந்தை கடையை வந்து உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. இது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து எல்லா வீடியோவும் நான் வந்து போட போகிறேன். சந்தையினுடைய நிலவரத்தை பற்றி ஃபுல்லுமே இன்றைக்கி வந்து அலசியாச்சு. அது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். தேனி மாவட்டத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சந்தை கடைக்கு போயிட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.